இது ஒன்றும் புது விஷயம் இல்லை. கருத்து முதல்வாதத்தையும் பொருள் முதல்வாதத்தையும் குழப்பத்துக்கு ஈடுபடுத்தி மக்களுடைய அறியாமையை உணவாக எடுத்து தன்னுடைய வளர்ச்சியை கொண்டுட்டு போகிற அரசு ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் இப்போது இவங்க எல்லாரும் கையில் எடுத்திருக்க ஒரு விஷயம் ஆன்மீகம். சார் சொன்ன மாதிரி அறிவியலுடைய வளர்ச்சி எப்பொழுதுமே யாராலுமே தடைபடாது. ஆனால் அறிவியலுடைய வளர்ச்சி அந்த வளர்ச்சியை தேக்கமடைய வைக்க முடியும். அந்த முயற்சியை இப்போ ஒன்றிய அரசு கையில் எடுத்திருக்கு. இப்போ இங்க நிறைய மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்க. உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. இதை நாம் இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வருங்கால மருத்துவ சமுதாயத்துக்கும் சாமானிய சமுதாயத்துக்கும் நம்ம செய்யற ஒரு துரோகமா இது மாறிடும். துரோகம் மனித இனத்தின் சாபம், அறியாமையின் உச்சம். அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே நம்மளுடைய முன்னாடி இருந்த அரசு கையில் எடுத்த அந்த மௌனத்தின் காரணமாக ஒரு தமிழினம் மண்ணோடு மண்ணானது. இப்போ நீங்களும் அதே மௌனத்தை கையில் எடுத்தீங்கன்னா நம்மளுடைய துறை மண்ணோட மண்ணாயிடும். வருங்காலத்துல கேள்வி கேட்க முடியாத ஒரு சமுதாயம் உருவாக்கப்படும். கேள்வி கேட்க முடியாத ஒரு அரசியல்